ஜெயின் தோஸ்த் வெல்கம் பேக் டு ஆர்மி இன்ஃபோ தமிழ் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம 12th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் வந்து எப்படி ஆஃபீஸராக ஆகலாம், அதுக்கான என்ட்ரியை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு. இந்த செலெக்ஷனோட ஓவரால் இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ சொல்கிறேன். இந்த செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஃபீஸர் என்ட்ரி தான். ஏன்னா இதில் வந்து இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா முப்படைக்கும் வந்து செலக்ட் ஆக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களுக்கு வந்து முப்படைனா என்னென்னா, இந்திய இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி இந்த 3 படையில் வந்து உங்களுக்கு சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது வந்து வருஷத்தில் வந்து 2 வாட்டி நடக்கும். இது வந்து யூபிஎஸ்சிக்கு கீழே வரும். இந்தியன் ஆர்மி எக்ஸாம் கீழே வராது. இது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு கீழே வரும். இந்த எக்ஸாம் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏனா என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதை என்ஏன்னு சொல்லுவாங்க, நேவல் அகாடமி. ஏன்னா இந்த 2 அகாடமியில் இருந்து இது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, இதோட ஏஜ் லிமிட் என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்னங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டு சைடில் இருந்து, அதாவது சவுத் சைடில் இருந்து யாரும் அட்டன் பண்ணுறதில்ல. ஏன்னா இந்த எக்ஸாம் பற்றின அவேர்னஸ் யாருக்கும் இல்லை. ஸோ முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இதோட அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் இல்லை, ஆஃப்லைன் எக்ஸாம் தான். இதுக்குன்னு தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாடு 4 சென்டர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நடக்கும். அது மாதிரி 2 பேப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து நீங்கள் மேக்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 300 மார்க் மேக்ஸ் இருக்கும். அதேமாதிரி செகண்ட் பேப்பரில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும். அதில் ரிட்டன் சொன்ன உடனே நீங்கள் பயப்பட வேண்டாம். இது வந்து ஒன் வேர்ட் டைப் தான், எம்சிக்யூவில் இருக்கும், மல்டி சாய்ஸ் கொஷின் தான். அதே மாதிரி நீங்கள் ஒரு கொஷின் தப்பாக போட்டுறீங்கன்னா அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு. அதே மாதிரி எக்ஸாம் எழுத போகிறதுக்கு வந்து நீங்கள் என்ன கொண்டு போனங்கிறத சொல்லிடுது. உங்கள் ஆதார் கார்டு, அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிளாக் ரீஃபில் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் ஃபுல்லாக பிளாக் ரீஃபில் தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதனால் மொபைல் வந்து பேண்டு. நீங்கள் மொபைல் வந்து எட்டு போனாலுமே வெளியே உங்கள் பேக்கில் வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கான இடமும் தந்துடுவாங்க. உங்கள் பேக்கெல்லாம் சேஃப்டியாக தான் இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி என்டிஏ பிரிவில் பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு வந்து பார்த்திங்கன்னா 198 வேக்கன்சி மேலுக்கும், ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 10 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 208 வேக்கன்சியும். நேவிக்கு பார்த்தீங்கன்னா 37 மேலுக்கும் 5 வந்து ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்காங்க. ஏர்ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3 இதாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளையிங் பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 90 மேலுக்கும் ஃபீமேலுக்கு 2 கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா 16 மேலுக்கும் 2 ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா 8 மேலுக்கும் 2 ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேடட் என்ட்ரி ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 21 மேலும் 3 ஃபீமேலும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டல் ஆல் ஓவர் இந்தியா வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 394 வேக்கன்சி இருக்குது. இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியே சொல்லலாம். எல்லோரும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் சென்டர் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் 81 பிளேஸில் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 4 பிளேஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து வேலூர், இன்னொன்று சென்னை, இன்னொன்று கோயம்புத்தூர், லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குது. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 16 வயசு டு 19 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா 1 ஜூலை 2007 1 ஜூலை 2010 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பிட்வீன் இயர்க்கில் வந்து பிறந்தவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளிகபிள். இவங்கெல்லாம் அதுக்கு இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி இதில் கொடுத்துருக்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது. எந்த கொடுத்து அப்ளை பண்ணுறீங்களோ அதே நேமில் தான் இருக்கணும் உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் கார்ட்லேயும். அதனால் எதுனாலும் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் வந்து தெளிவாக எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடக்கும். அதனால் உங்களை எழுதக்கூட விட மாட்டாங்க ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும். அதே மாதிரி இது வந்து 12th படிக்கிறவங்க எந்த ஸ்ட்ரீமில் உள்ளவங்க வந்து அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மி விங்க்கு பார்த்தீங்கன்னா 12th கிளாஸில் வந்து நீங்கள் ஸ்கூல் பேட்டர்னில் வந்து 10th +2 வந்து முடிச்சிருக்கணும். இவ்வளோதான். இது வந்து ஆர்மி விங்க்கு. அதேமாதிரி ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி விங்க்கு பார்த்தீங்கன்னா 10th +2 வந்து முடித்தவங்க வந்து என்ன இருக்கணும்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கணும். அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கவங்க தான் இதுக்கு வந்து அப்ளிகேபிள். தேர்டாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 12th வந்து அப்பியர் ஆகிட்டு இருக்கவங்களும் வந்து நம்ம வந்து அதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் அப்பியரிங் இந்த 12th கிளாஸ் அண்டர் 10th +2 பேட்டர்ன் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th முடிச்சுட்டு +2 படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளிகபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸாம் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். செகண்ட் பேப்பர் வந்து ஜெனரல்
அபிலிட்டிஸ் டெஸ்ட்டுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு பேப்பர் வந்தீங்கன்னா 2.5 மணி நேரம் இருக்கும். அதாவது 300 மார்க்கான எக்ஸாமு. செகண்ட் பேப்பரும் பார்த்தீங்கன்னா அதே 2.5 மணி நேரம் தான் இருக்கும் 600 மார்க்குக்கு. அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வருங்கிறத வந்து பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பிடிஎஃப்பை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க இன்னும். இது பார்த்தீங்கன்னா பேப்பர் 2க்கான டாபிக்ஸ். இதேமாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. பேப்பர் 2ல் வந்து நமக்கு வந்து 600 மார்க்கான எக்ஸாமு. டாபிக்ஸ் நிறையா இருக்கும். இது வந்து பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது அப்ளை பண்ணுற லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். நீங்கள் அதில் போய் லிங்க் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் நிறையா. ஏன்னா இந்த எக்ஸாம் பற்றின வந்து அவேர்னஸ் வந்து தமிழ்நாடு சைடில் இல்லை. அதனால் அந்த எக்ஸாம் யாருமே மேக்ஸிமம் ரைட் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் இனி. அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.